கார்த்திக், நீ எதிர்பார்த்து வந்தவன் இங்க இல்ல. என்னை நீங்க எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல எஸ்பி சார், நான் என்ன இன்ஸ்பெக்டர், நீதான் என்ன அந்த பதவியிலிருந்து இறக்கிட்டியே. மரியாதையா கலெக்டர் ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிடு. சத்தியமா சரண்டர் ஆகிறேன் சார். ஆனா இப்ப இல்ல. அந்த நாகநாதனை கண்டுபிடிச்ச அவன் தான் கொலகாரன் நிரூபிச்சதுக்கு அப்புறம். அது வரைக்கும் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறீங்களா? எங்கிட்டயே மோதி பாக்குறியா? அவசியம் ஏற்பட்டா அதுக்கும் தயாரா இருக்கு. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். பையனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஆளுகளை கூட்டிட்டு போய் அவனை பார்த்த இடத்துல தீர்த்து கட்டிடுங்க. ஆள் ஒரு மாதிரி. சொன்னபடி கேட்டேன்னா உன்னை உயிரோட விட்டுருவேன். மரியாதையா இதுல கையெழுத்து போடும். முடியாது. கையெழுத்து போட போறியா இல்லையா? என் உயிரை போனாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். மிஸ்டர் நாகநாதன், பயப்படாதீங்க. இங்க நான் உங்க எதிரியா வரல, உதவி செய்யதான் வந்திருக்கேன். உங்களோட 2 நிமிஷம் பேசணும். இப்படி வரீங்களா? சொல்லுங்க. மிஸ்டர் நாகநாதன், உங்க லட்சியமும் என் லட்சியமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். புரியலையே. புரியும்படியாவே சொல்றேன். உங்களுக்கு தேவை வள்ளியோட சொத்து, அவளோட கையெழுத்து. எனக்கு தேவை வள்ளியோட உயிர், அவளோட தலையெழுத்து. அவளுடைய கையெழுத்து வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவளுடைய தலையெழுத்து முடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் கார்த்திகை காதலிக்கிறேன், அவர் அடைய விரும்புறேன். கார்த்திக் வள்ளியை வெறுக்கிறார். அந்த வெறுப்பு மறுபடியும் அன்பா மாறத்துக்குள்ள வள்ளி அவருடைய வாழ்க்கையில இருந்து நீக்கணும். அப்புறம் நான் கார்த்திக் அடையறதுக்கு எந்த தடையும் இருக்காது எனக்கு. நல்லாவே காது குத்துறீங்க கலெக்டர்மா. கார்த்திக் ஒரு தூக்கு மேடை கைதிங்கிறத நாங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்க காதலுக்காக மறந்துடணும்னு சொல்றீங்களா? இல்ல, கார்த்திகை வெளிநாட்டு கூட்டிட்டு போக எல்லா ஏற்பாடுகளையும் தயாரா வச்சிருக்கேன். அவர் அடையறதுக்கு எது வேணாலும் செய்ய துணிஞ்சவளாதான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். நம்பலாமா? மிஸ்டர் நாகநாதன், 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. வள்ளியோட கையெழுத்தை வாங்கிட்டு வந்தா என்ன நம்புங்க. என்னோட நிபந்தனையை நிறைவேற்றிட்டு பத்திரத்தை வாங்கிக்கீங்க.
தான் வந்தேன். அவர் உங்க சித்தப்பாவை தேடி போயிருக்காரு. எங்க அப்பா கொண்டது என் சித்தப்பா தான். என்ன எனக்கு தெரியும். நீ உடனே இங்க இருந்து போய் ஆகணும். நான் சொல்றது செய். அது முடியாது. உங்களை தனியா இங்க ஆபத்துல விட்டுட்டு என்னால போக முடியாது. ஐயோ, நான் சொல்றது கேளு. இப்ப நீ தப்பிச்சு போறது கார்த்திக் நிரபராதுன்னு நிரூபிக்கிறதுக்காக தான். இல்லன்னா நீங்க 2 பேரும் அநியாயமா பலியாயிடுவீங்க. நீ போய் கார்த்திக்கையும் போலீஸையும் கூட்டிட்டு வந்துரு. உங்க சித்தப்பாவும் தப்பி வந்த சிவராஜும் பிடிபடுவாங்க. நான் சொல்றது கேளு. அப்ப நீங்க என்ன காப்பாத்துக்கு எனக்கு தெரியும். நீ கிளம்ப. குயிக். ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இல்ல? ஆமா, வாங்க. என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக். எங்க சித்தப்பா போட்ட சதி திட்டத்தை உண்மைன்னு நம்பி நான் மோசம் போயிட்டேன். எங்க அப்பாவை கொலை செஞ்சது என் சித்தப்பாதான். இப்ப எங்க இருக்கா? காட்டு பங்களால அங்கதான் நடிச்சு வச்சிருந்தாங்க. என்னை காப்பாத்த வந்த கலெக்டர்மா இப்ப ஆபத்துல இருக்காங்க. இங்க எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறாங்க. பத்த வைங்களா? வள்ளி எங்க? ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாத்தி நம்மள ஏமாத்திட்டாங்க. வள்ளியை தப்பிக்க வச்சது இவன். எப்ப பானு இங்க வந்தாலும் கட்டாயம் போலீஸ் வரும். அதுக்குள்ள தப்பிச்சிரும். நான் நினைச்சபடி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். கார்த்திக், இனிமே நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. கார்த்திக், நானும் சிவராஜும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. உங்களை பிடிச்சு உங்க மேல இருக்கிற கணக்கத்தை போக்கணும். என்ன பத்தி கவலைப்படாதீங்க.
சீக்கிரம். இப்போது உண்மை சொல்லு. உங்க அண்ணன் போனது யாரு? சொல்றா. நான் தான் ஆள் வச்சு கொன்னேன். கார்த்திக், உன் லட்சியத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்களை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சு. சாரி சார், என் கடமை நிறைவேற்றுறதுக்காக உங்களோட பதவி இருக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். எந்த உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களால் அனுப்பப்பட்டனோ அந்த கலெக்டர் அம்மாவோட உயிரை கடைசி வரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. சாரி இன்ஸ்பெக்டர் சார். நோ, சே எஸ்பி சார். அப்படியே சார். Come on.